நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெற்றிவேல், வால்பைய வெற்றிவேல். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மிஸ்டர் வெற்றிவேல். நேத்து பட்ட பகல்ல நடு ரோட்ல ஒருத்தனை வெட்டி கொன்னானே மூலக்கடை முருகன், அந்த அக்யூஸ்ட பிடிச்சிட்டீங்களா? பிடிச்சிட்டேன் சார். பிடிச்சிட்டீங்களா? நான் தான் கொலை பண்ணேன்னு அவன் சொல்லிட்டானா? வாட்? நீங்க தான் கொலை பண்ணீங்களா? யூ ஆர் அண்டர் மிஸ்டர் வெற்றிவேல், வால்பைய வெற்றிவேல். நீங்க வால்பைய வெற்றிவேல் தான். அதுக்காக உங்க வால் தரத்தெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. அந்த அக்யூஸ்ட் கொலை பண்ணதை தான் வாயால ஒத்துக்கிட்டானான்னு கேட்டேன். நோ சார். எவ்வளவுதான் அடிச்சாலும் ஐயோ அம்மா தான் சொல்றானே தவிர வேற எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான் சார். அப்ப இந்த கொலையில ஐயோ அம்மான்னு ரெண்டு அக்யூஸ்ட்ங்க சம்பந்தப்பட்டிருக்காங்க. அவங்களை ஏன் இன்னும் பிடிக்கல? பிடிக்கல சார். அதுதான் ஏன் பிடிக்கல? போலீஸ் பத்தலையா? நீங்க இப்படி பேசுறது பிடிக்கலன்னு சொன்னேன் சார். நான் அடிச்ச அடியில அவன் ஐயோ அம்மான்னு கத்துனா அது மேல ஆக்ஷன் எடுக்க சொல்றீங்க. சாரி மிஸ்டர் வால்பையன் வெற்றிவேல், மேபி நீங்க கொடுத்த பனிஷ்மென்ட் அந்த மூலக்கடை முருகனுக்கு பத்தலன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஹெவியான பனிஷ்மென்ட் நீங்க கொடுத்திருந்தீங்கன்னா அவன் கண்டிப்பா உண்மையை கக்கியிருப்பான். நோ சார். நான் என்னதான் அவன் அடிச்சாலும் நான் மூலக்கடை முருகன் இல்ல, நான் மூலக்கடை முருகன் இல்லன்னு சாதிக்கிறான் சார். நீங்க தான் எதையுமே சாதிக்கல, அவனால சாதிக்கிறானே. அப்படிப்பட்ட அக்யூஸ்ட நான் இமிடியேட்டா பார்க்கணும். எஸ் சார். சார், இவன் தான் மூலக்கடை முருகன். What? என்ன சொல்றீங்க? இப்ப இவன் வாயாலேயே மூலக்கடை முருகனை ஒத்துக்க வைக்கிறோம் பாருங்க. சொல்ல, நீதான் மூலக்கடை முருகன். சொல்ல, நீதான் அந்த கொலை பண்ண. சொல்ல. மிஸ்டர் வால்பையன் வெற்றிவேல், எனக்கு இவ்வளவு அடிக்கிறீங்க? சார், அடிக்கும் போது இவ்வளவுதான் அடிக்கணும் அவ்வளவுதான் அடிக்கணும்னு கணக்கு பார்க்க கூடாது சார். உண்மையை ஒத்துக்கிற வரைக்கும் எவ்வளவு அடிக்கலாம் சார். சொல்ல, நீதான் அந்த. சொல்ல, சொல்ல. ஐயோ, நான் மூலக்கடை முருகன் இல்ல, நான் மூலக்கடை முருகன் இல்ல இல்ல இல்ல. பாத்தீங்களா சார், உங்க முன்னாடியே நான் மூலக்கடை முருகன் இல்லைன்னு சொல்றான். இவனெல்லாம் என்கவுண்டர்ல போட்டு தாக்கணும் சார். முதல்ல உன்னதையா என்கவுண்டர்ல போடணும். சார், என்ன சார் சொல்றீங்க? பின்ன என்னையா, ஏற்கனவே போலீஸ்காரங்கனாலே பொய் கேஸ் போடுவாங்கன்னு வெளியே பேசிக்கிறாங்க. இந்த லட்சணத்துல ஒரு பொம்பளையை கூட்டு வந்து ஆம்பளைன்னு பொய் கேஸ் போட்டு டார்ச்சர் பண்றீங்க. சார், இந்த வால்பைய வெற்றிவேலுக்கு சந்தேகம் வந்துட்டா பொம்பளையும் பார்க்க மாட்டேன் ஆம்பளையும் பார்க்க மாட்டேன். எனக்கு ரெண்டு ஒண்ணுதான் சார். சொல்ல, நீ தானே அந்த முருகனை முருகன். சொல்ல, நீ தானே கொலை பண்ண. ஒத்துக்கோ ஒத்துக்கோ ஒத்துக்கோ. எக்ஸ்கியூஸ் மீ சார், யூ ப்ரொசீட். வெற்றிவேல், வால்பைய வெற்றிவேல். சார், ரவுடி கபாலி நம்ம ஒயிட் 3 பாயிண்டர்ஸ்ல லாக் பண்ணி சாவி எடுத்துட்டு போயிட்டான் சார். இத்தனை நாளா பொறுப்பு இல்லாம நீங்க ஸ்டேஷனை திறந்து போட்டு போனீங்க. ஆனா அந்த கபாலி பொறுப்பா ஸ்டேஷனை லாக் பண்ணிட்டு போயிருக்கான். அவனை எங்க பார்த்தாலும் இந்த வால்பைய வெற்றிவேல் தேங்க்ஸ் சொன்னதா சொல்லுங்க. புரியாம பேசாதீங்க சார். நம்ம ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லாரையும் அடிச்சு லாக் அப்ல போட்டு பூட்டிட்டு போயிட்டான் சார். கபாலி, நீ ஒரு ஆம்பளையா இருந்தா ஏன் முன்னாடி வாடா. பொம்பளையா இருந்தா பின்னாடி கதவை திறந்து வை. மல்லிகைப்பூ அல்வாவோட நான் வரேன்டா. வெற்றிவேல், வால்பைய வெற்றிவேல்டா. டேய் கபாலி, நீயா வந்தா ஒழுங்கா கூட்டு போவேன். நானா வந்தனா அடிச்சு தரன்னு ஏத்துட்டு வருவேன். எப்படி உன் வசதி? உன் அளவுக்குலாம் எனக்கு ஒன்றும் வசதி இல்லப்பா. ஏதோ ஊர்ல அரை கிரவுண்ட் நிலம் வச்சிருக்கேன், அவ்வளவுதான். கபாலி, நீ யாருக்கிட்ட பேசுறேன்னு தெரியாம பேசுற. நான் யார் தெரியுமா? வெற்றிவேல். வீரவேல், நந்தனுக்கு, கடம்பனுக்கு, முருகனுக்கு, வேல்வேல், வெற்றிவேல், வேல்வேல், வேல்வேல். கபாலி, உங்க ஆளுங்களை செட் பண்ணி கலாய்ச்சா நான் இங்க இருந்து போயிடுவேன் நினைச்சியா? மரியாதையா வெளில வாடா. நம்மளால இப்ப வர முடியாது, நமக்கு 1008 வேலை இருக்கு. எனக்கு கூட தான்டா நிறைய வேலை இருக்கு. டேய், வேலை இருந்தா போய் வேலையை பார்க்க வேண்டியதானே? எதுடா இங்க வந்து வெட்டியா கத்தி நிக்கிறா? உன்னை பிடிக்கிறதாண்டா என் வேலைய. மரியாதையா ஸ்டேஷன் சாவி எடுத்துட்டு வெளியில வாடா. மிஸ்டர் வால்பைய வெற்றிவேல்,
வெற்றிவேல், நீ ஒரு தைரியமான போலீஸ்காரனா இருந்தா இங்க வந்து சாவியை வாங்கிக்கடா பார்க்கலாம். டாய், நீ பெரிய பொறுக்கி ரவுடி அது இதுன்னா நீ ஏன் கொண்டு வந்து சாவியை குடுறா பார்க்கலாம். ஏய், எத்தனை வந்து குடுக்கிறதுக்கு நான் என்ன சுவாரா? வந்து வாங்கிக்கிறதுக்கு நான் என்ன தேத்தே குவாடா. வெற்றிவேல், தேவையில்லாம இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்த மகனை வீணா அடி வாங்கிட்டு போவ. அடே, ஆனா 3 அடி அடிக்கிற வரைக்கும் தான் இந்த வால்பைய வெற்றிவேல் பேசாம நிப்பான். 4வது அடி அடிச்சா என்னடா பண்ணுவ? ஓடுவண்டா, பின்னக்கால் படல அடிக்கிற வரைக்கும் ஓடுவண்டா. நீதான் என்ன துரத்த முடியாம சோர்ந்து போய் நிப்ப. இதெல்லாம் உனக்கு தேவையா? மரியாதையா தேவையாடா. ஏய், உனக்கெல்லாம் மரியாதையெல்லாம் கொடுக்க முடியாது. அப்படிக்கா தூக்கி போடுறா, வந்து எடுத்துக்கோ. டாய், ஏய், என்ன எல்லாரும் பார்த்து நிக்கிறீங்க? பொருள் எடுத்து போடுங்கடா. கபாலி, நீ கத்தி காமிச்சதுனால நான் பயந்துட்டேன்னு நினைக்காத. நான் உன்கிட்ட வரத்துக்குள்ள ஓடிடு. நான் எதுக்குடா ஓடனா? நீ ஓடினாதான் வால்பைய வெற்றிவேல் அடிச்சு அடி தாங்க முடியாம கபாலி பயந்து ஓடினான்னு நாளைக்கு பேப்பர்ல வரும். அப்படி நான் ஓடலனா? நீ ஓடலன்னா என் வீட்டுக்கு சஸ்பெண்ட் ஆர்டர் வரும், என் குடும்பம் நடுரோட்டுக்கு வரும். பரவாயில்லையா? பரவாயில்ல. என்னடா பரவாயில்ல? ஓடுறா. ஓட முடியாது. ஓடுறாங்கறல்ல? ஓட முடியாது சொல்றல. ஒரு பெரிய மனுஷன் கெஞ்சி கேக்குறல்ல, ஓடுறா. ஒரு சின்ன பையன் சொல்றல, ஓட முடியாது. கபாலி உன் கால்ல விழுந்து கேக்குற, ஓடுறா. சரி சரி, எதுக்கு இந்த சின்ன விஷயத்துல போய் குழந்தை மாதிரி அழுவுறீங்க வெற்றிவேல்? வால்பைய வெற்றிவேல். சரியா சொல்ல குட்டி, வால்பைய வெற்றிவேல் தான். ஓகேவா? ஓகே ஓகே. மிஸ்டர் வால்பையன் வெற்றிவேல், நான் இது வரைக்கும் எத்தனையோ போலீஸ்காரனை பார்த்திருக்கேன். ஆனா உங்களை மாதிரி ஒரு போலீஸை நான் பார்த்ததே இல்ல. தேங்க்ஸ் பா. ஓகே, உங்க மேல எனக்கு பாசம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இனிமே நாம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். பாத்தீங்களா, ஒவ்வொரு போலீஸும் இந்த மாதிரி ரவுடிகளை பிடிக்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி ரவுடிகளை மட்டும் இல்ல, இந்த மைக்க பிடிக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. புரியல இந்த மைக்க? யார் இந்த கபாலி? முன்சாமி பையன். முன்சாமி பையன். இவன் எப்படி வளர்ந்தான்? எங்க ஆயா வீட்டுல வந்தான். ஆயா வீட்டுல வளர்ந்தான். டேய், விக்க பிடிச்சிருக்காதடா. டேய், விக்க பிடிச்சிருக்காதடா. டேய், ஏன்டா இப்படிலாம் பேசுற? டேய், ஏன்டா இப்படிலாம் பேசுற? வாய மூடுடா. நீ முதல்ல வாய மூடுறா. பொதுமக்களே, உங்ககிட்ட எல்லாம் ஒண்ணு கேட்கிறேன். ஒவ்வொரு ராத்திரியும் இந்த கபாலி 12 மணிக்கு வரும்போது நீங்களா என் கோலத்தனமா கதவு பண்ணிட்டு தூங்குறீங்க? யோ, ராத்திரி 12 மணிக்கு கதவை சாத்திட்டு தூங்காம அவங்கிட்ட நின்னு வெட்டி கதை பேச சொல்றியா? சரி, ராத்திரி 12 மணியை விடுங்க. காலம்பர 4 மணிக்கு இவனை பார்த்து பயந்து எல்லாரும் ஓடுறீங்க. யோ, யார் அவனுக்கு பயந்து ஓடுறது? காலைல ஒன்னா தொப்ப குறையும் ரன்னிங் ஓடுறீங்க. என்கிட்ட வக்கனையா பேசுங்க, இவங்கிட்ட யாரும் பேசாதீங்க. இந்த பாருங்க, என்ன மாதிரி காக்கி சட்டை போட்டு வந்தா இந்த மாதிரி ரவுடியை பிடிக்கணும் இல்ல, உங்களை மாதிரி பொதுமக்களும் இவன்ட்ட கெஞ்சி கூத்தாடி காலைல விழுந்து ஐயா தாயா பையா வாயா அப்படின்னு புடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்க வேண்டியது உங்க பொறுப்பு. இது இந்த வால்பைய வெற்றிவேலோட ஆர்டர் ஸ்டேஷனுக்கு. 1 2 3 4 எத்தனிடா இது once more கேட்டு லொல்லு சபா லொல்லு சபா.